அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A டெஸ்ட் 4ஓட ஜென்ரல் தமிழ் டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ ஓகே, சந்திப்பிழையற்ற வாக்கியம் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு எங்கே இந்த சந்திப்பிழைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அந்த இந்த டேர்ம்ஸ்லாம் வருதா, அந்த இந்த எந்த இந்த டேர்ம்ஸை முதல்ல நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஒற்று மிகுமா மிகாதா, அதாவது வல்லினமை வந்து நம்மளுக்கு மிகுமா மிகாதான்னு தான் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அந்த இந்த அந்த இந்த எந்த, அதாவது ஆ இ ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாக்கியங்கள் வந்துட்டு வார்த்தை வந்து இதுல ஸ்டார்ட் ஆகுது, ஆ இ ஏல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு அடுத்த அந்த வார்த்தையில நம்மளுக்கு ஒற்று வந்து மிகும். ஓகேவா, வல்லின மெய் நம்மளுக்கு மிகும். ஓகேவா, அப்போ புள்ளி வச்ச எழுத்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்படின்னு வரும்பொழுது இதுல கண்டிப்பா நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து வருது. அப்போ நீங்க ஆப்ஷன் ஏவை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அண்ட் ஆப்ஷன் சிவை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்ததுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இதுலயே வந்து ரெண்டு ஆப்ஷன்ல வந்து நின்றுடுச்சு, பியா சியான்ற மாதிரி வந்து நின்றுடுச்சு. ஏன்னா இங்க புள்ளி வச்ச எழுத்து இருக்கு, இங்கேயும் புள்ளி வச்ச எழுத்து இருக்கு. அடுத்து இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு, இப்போ இந்த இடத்துல வாங்க, இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா எம் மக்களுக்கு, அதாவது நம்மளுக்கு சி போயிடுச்சு, ஏ போயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நம்ம வந்து போடணும், அப்படி இல்லைன்னா நம்ம எலிமினேஷன் பண்ணணும், எது இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம தப்பானதை தூக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து 50% ஏஆர்பி சிஆர்டியில் வந்து நிற்கும். அதுக்கடுத்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இப்போ இது அடுத்து டிஃப்ரெண்டா இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம். சரியா, இப்போ இந்த இக்கு கு இப்பு இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்காம் வேற்றுமை உருபு. இந்த இடத்துல நான்காம் வேற்றுமை உருபு. ஸோ இந்த நான்காம் வேற்றுமை உருபு நம்மளுக்கு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இந்த கூ நம்மளுக்கு வெளிப்படையா வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வல்லின மெய் நம்மளுக்கு மிகும், அதாவது புள்ளி வச்ச எழுத்து நம்ம வச்சாகணும். ஓகேவா, அப்போ அந்த கூ என்பது அது ஐயால் கூ இல்லதுக்கள், அந்த நான்காவது வேற்றுமை உருவான கூ நம்மளுக்கு வந்து வெளிப்படையா வந்திருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா வல்லினமை மிகும். அப்போ ஸ்டேட்மெண்ட் பி நம்மளுக்கு இந்த இடத்துல தப்பாயிடுது. ஆன்சர் என்னது, ஒன்னுக்கு டெல்லி ஆன்சர். அப்போ இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு இடத்த பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து என்னன்னா ஆ ஆ இ ஏ அந்த எழுத்துக்கள் வரும், அதுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தைகள் வரும்பொழுது நம்மளுக்கு வல்லினமை மிகும். அதுக்கடுத்து என்னது, நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா வல்லினமை மிகும். ஓகேவா, மேஜரா வந்து இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர் என்னது, டெல்லி. செகண்ட், சந்திப்பிழை நீக்குக. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இக்குன்றது நம்மளுக்கு எல்லாத்துலயுமே வராது. சரியா, அதை விட்டுருங்க. ஸோ கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சந்திப்பிழைகள் அற்ற வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், வர்றது எங்கன்னா இந்த இடம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்பு பூ இக்கு கண்காணிப்பு. இந்த இடத்துல வந்து ஒற்று மிகுமா மிகாதா அதை முதல்ல பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த வன்தொடர் குற்றிய லுகரங்களான வன்தொடர்
குற்றியலுகரம். ஸோ இந்த வன்தொடர் குற்றியலுகரங்களான குசுடு துபுரு, வன்தொடர் குற்றியலுகரங்களான குசுடு துபுரு இது நம்மளுக்கு வருது அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒற்று மிகும். ஓகேவா? அதாவது ஒற்றுன்னு அது வல்லின மெய் நம்மளுக்கு புள்ளி வச்சு எடுத்து வரும். ஓகேவா? அப்போ கண்காணிப்பு கருவினா இந்த இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு இக்கு வரணுமா? அப்போ ஆப்ஷன் டில பாருங்க, இங்க இக்கு வரலையா? அப்போ அதை தூக்கிடுங்க. டி எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 3:1 2:1 2 தப்பு ஒரு சரி இருக்கு. அடுத்து கருவி அசைவு நிகழும் பக்கம். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இம்மு பக்கத்துல நம்மளுக்கு இப்பு வராது. அப்போ ஏவை தூக்கிடுங்க. ஏவம் போயிடுச்சா? இப்போ நம்மளுக்கு 2 இருக்கு. அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வையை, ஸோ ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம 2 லா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் விதி இது, 2வது விதி இது, 3வது விதி இது. வன்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க போற 4வது விதி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ விகுதி வருது. ஓகேவா? ஏன்னா இந்த பார்வையை வருதா, பார்வையை, இந்த ஐன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா இ கூட்டல் ஐ, அதான் ஐ. சரியா? ஸோ ஐனது இ கூட்டல் ஐ. ஸோ ஐ விகுதி வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஐ விகுதிக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு உயிர்மை எழுத்து இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல புள்ளி வரும். சரியா? ஐ இருக்கு, ஐய ஃபாலோ பண்ணி யாரா இருக்கா? உயிர்மை இருக்குது அப்படின்னும் போது ஒற்று மிகும், வல்லினமை மிகும். ஓகேவா? அப்போ பார்வையின்னு பார்த்தோம்னா பார்வையை இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு உயிர்மை எழுத்து நம்மளுக்கு வந்துருதா? அதாவது உயிர் எழுத்து அல்லாத எழுத்துக்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஐய வருதுன்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பா ஒற்று மிகும் நம்மளுக்கு. சரியா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சி எலிமினேட் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னது? பாம்பே. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே. இது 4வது விதி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தொடருது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அல்ல அன்று இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அல்ல அப்படின்றது பன்மை சொல், பன்மை. பன்மை. அன்று அப்படின்னா ஒருமை. ஓகேவா? இந்த அல்ல அன்று ரெண்டுமே பாத்தீங்கன்னா அக்ரிணைக்கு வரக்கூடியது. ஓகேவா? அக்ரிணைக்கு வரக்கூடியது. அப்போ கவிஞன் அல்ல கவிஞன் அன்றுன்னு வராது. அது ஏதோ ஒரு விலங்குகளையோ இல்லை ஒரு பொருளையோ குறிப்பிடும் போது, உயிரல்லாத பொருளை குறிப்பிடும் போது தான் அன்று அல்ல நம்மளுக்கு வரணும். உயிரல்லாத பன்மையை சொன்னா அல்ல, உயிரல்லாத சிங்குலரை சொன்னா அது அன்று. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ பி தப்பு. அடுத்து சி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அவன் கவிஞன் அல்லன், அவன் கவிஞன் அல்லன். ஓகேவா? இதுவே இந்த இடத்துல அவள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவள் அவள்னு இருந்துச்சுன்னா அவள் கவிஞர் அல்லல் அப்படின்னு போடணும். அவள்னு வந்தா அல்லல்னு வரணும், அவன்னு வந்துச்சுன்னா அல்லன் அப்படின்னு வரணும். சரியா? ஸோ அப்போ லாஸ்ட் டி நம்மளுக்கு தப்பு. அவன் கவிஞன், அவன் அது ஒரு வார்த்தையே நம்மளுக்கு கிடையாது. அடுத்தது நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள். இந்த நீர் நீவீர் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமா பன்மையை சொல்றது. நீ அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி சொல்றது.
ஓகேவா? நீர், நீ அப்படின்னா ஒருத்தவங்களை சொல்லுது. நீர், நீங்கள், நீவீர், நீங்கள் எல்லாமே அப்படின்னு அர்த்தம். அப்போ நீர் அப்படின்றது முன்னிலை பன்மை பெயர். முன்னிலை பன்மை பெயர். ஓகேவா? முன்னிலை பன்மை. 4க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. அடுத்து 5. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை எழுதுக. கண்ணகியின் சிலம்பு டேஷ். கண்ணகியின் சிலம்பு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க சிலம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒருமையை சொல்லியிருக்காங்க. சிலம்புன்றது ஒருமை. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரணும்? பன்மை வரணுமா? அப்போ கண்ணகியின் சிலம்பு இதுவல்ல அப்படின்னு வருமானா வராது. ஓகேவா? கண்ணகியின் சிலம்பு இதுவன்று. இதுதான் இந்த இடத்துல சாரி, இந்த இடத்துல நம்ம வந்து ஒருமையை தான் போடணும். இங்க சிலம்பு ஒருமை இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்து வரதும் ஒருமை தானே வரணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணகியின் சிலம்பு, இங்க ஒருமை இருக்கிறது இதுதான் ஒருமை. இதுவன்று. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கண்ணகியின் சிலம்புகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம்? சிலம்புகள் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா இதுவல்ல போடணும். கண்ணகியின் சிலம்புகள் அப்படின்னா இதுவல்ல அப்படின்னு வந்திருக்கணும். சரியா? அடுத்து நம்ம பார்த்த மாதிரி இந்த அல்ல, அன்று, இந்த இவைகள் அல்ல, இவைகள் அல்லன்றது வந்து என்னது? ஒரு பன்மை. அதாவது பாத்தீங்கன்னா அவை, இவை, இதெல்லாம் எதை பத்தி குறிக்குது? பன்மையை சொல்லுது. அவை இவைன்றது பன்மை. ஓகேவா? இது, அது அப்படின்றது ஒருமை. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை பத்தி பேசுது? அக்ரிணையை குறிக்குதா? ஆனா கவிஞர் என்பது ஒரு உயர்திணை. கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு முதல்ல வராது. சரியா? அப்போ 5க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. அடுத்து 6. ஓடையில் யானையும் யானை அடிக்கோடும் நின்றிருந்தன. அதாவது யானை நின்றுட்டு இருக்கோம். யானை கூட யார் நின்றுட்டு இருப்பாங்க? யானை குட்டியா, கன்றா, குருளையா, பிள்ளையான்னு கேக்குறாங்க. யானை கன்று. ஓகேவா? யானை கன்று. இங்க கூட பாருங்களேன், ஐ விகுதி வருதா? இங்க நம்மளுக்கு ஐ இருக்கு. இந்த இடத்துல உயிர் அல்லாத எழுத்து இருக்கா? உயிர் எழுத்து அல்லாத எழுத்துக்கள் இருக்கா? உயிர்மெய் நம்மளுக்கு இருக்கா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மிகுது? இந்த இடத்துல வலிமை நம்மளுக்கு மிகுதா? புள்ளி வச்ச எழுத்து நம்மளுக்கு வருதா? ஸோ யானை கன்று, யானை கன்று. யானை குட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சொல்றது தான் நார்மலா சொல்லுவோம், யானை குட்டி அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே என்னது? யானை கன்று. சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா மானுக்கும் வந்து கன்று தான் சொல்லுவாங்க, மான் கன்று. ஓகேவா? குட்டின்றது எது எதுக்கெல்லாம் வரும்னா ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, இதெல்லாமே வந்து குட்டிக்கு வர்றது. அப்புறம் குருளை. குருளைன்றது சிங்கத்துக்கு வர்றது, சிங்க குருளை. பிள்ளை அப்படின்றது அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? பிள்ளை என்பது அணில் பிள்ளை. அப்ப 6க்கான ஆன்சர் என்னது? ஏ ஆன்சர். அடுத்து 7. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா தெரியும். காகம் வந்து கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். 2, 3, 4, 1 ஆன்சர். 2, 3, 4, 1 ஆன்சர். 7க்கு டெல்லி. அடுத்து 8. வழுவு சொல் இல்லாத தொடரை, வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. வழுவுனா என்ன? தப்புன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வழுனா தப்பு. தப்பு இல்லாத சொல்லுதான்னு கேக்குறாங்க. சென்னைக்கு அருகில், சென்னைக்கு அருகாமையில், சென்னைக்கு பக்கத்தில். இங்க பாத்தீங்கன்னா சென்னைன்றது நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுக்கு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா சென்னை அப்படின்னு இருந்தா ஐ வருந்தா நம்ம பக்கத்துல நமக்கு என்ன வருது? இந்த இடத்துல க்கு, சென்னைக்கு. ஓகேவா? சென்னைக்கு
அருகில் இருப்பது மதுரை அன்று. ஓகேவா, மதுரை அன்று. ஏன்னா இந்த மதுரை என்பது வந்துட்டு நம்மளுக்கு ஒருமை, அன்று என்பது எதை பத்தி குறிக்குது, ஒருமையை குறிக்குது. ஓகேவா, ஆனா இந்த இடத்துல பாருங்க, மதுரை ஒருமை, அல்ல என்பது என்னது, பன்மையை குறிக்குது. அல்ல என்பது பன்மையை குறிக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் டெல்லி கரெக்ட். 8க்கு ஆன்சர் டி. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. அடுத்து 9வது, வழுவு சொல்லற்ற தொடர் எது? வழுவு சொல். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னன் தோட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த தோட்டம் என்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த தோட்டம் என்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா, வாழை தோட்டம், இலுப்பை தோட்டம், பூந்தோட்டம், இதுக்கெல்லாம் தான் தோட்டம் என்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ தென்னைக்கு என்ன சொல்லுவாங்க, தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து பாம்பே தான் கரெக்ட், தென்னந்தோப்பு. அப்போ காடு என்பது பாத்தீங்க அப்படின்னா வெளாங்காடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெளாங்காடு. வெளாங்காடு. அடுத்தது, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம். கூட்டம்லாம் சொல்ல மாட்டாங்க, பார்த்துருக்குமா? அப்போ கூட்டம் எதை சொல்லுவாங்க, மக்களை தான் சொல்லுவாங்க. மக்கள் தான் கூட்டம். அப்போ 9க்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 10, பிறமொழி சொல்லற்ற தொடரை எழுதுக. பிறமொழி சொல்னா தமிழ் அல்லாத சொற்கள் தான் இந்த பிறமொழி சொற்கள். ஓகேவா, அதாவது நம்ம வந்து இதுல வட சொல்கள், திசை சொல்கள் இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து எடுக்கணும். இப்ப கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நம்ம வந்து ஊர்ல நம்ம பேசுற வார்த்தை. சென்னையில பெரும்பாலும் இந்த நாஸ்டான்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நாஸ்டான்றது வந்து ஒரு தமிழ் சொல்லா அப்படின்னா கிடையாது. ஸோ நாஸ்டாவுக்கு நிகரான ஒரு சொல்லுன்னு அது தமிழ் சொல்லு, சிற்றுண்டி இல்ல காலை உணவு. கண்ணன் காலையில் சிற்றுண்டி உண்டான், சிற்றுண்டி சாப்பிட்டான் அப்படின்னா தான் அது கரெக்ட். சரியா? ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? அப்போ ஏ வராது, நாஸ்டான்றது வராது. அடுத்து, அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அனுமதி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் சொல் கிடையாது. அனுமதிக்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னா இசைவு. அனுமதிக்கு நிகரான தமிழ் சொல் என்னது, இசைவு. இசைவு பெற்றுதான் உள்ள வரணும். அப்போ பியும் தப்பு, ஏவும் தப்பு. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது, இதுதான் கரெக்ட். ஓகேவா, கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. அடுத்து பாருங்களேன், பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான், ஆசீர்வாதம், அனுமதி. ஆனா இது எல்லாமே தமிழ் வார்த்தை கிடையாது. இப்போ ஆசீர்வாதத்திற்கு நிகரான ஒரு சொல், தமிழ் சொல் என்னது, வாழ்த்து பெற்றனர். வாழ்த்து பெற்றனர். ஓகேவா, அப்போ டெல்லியும் தப்பு. 10க்கான ஆன்சர் என்னது, சி. அடுத்து 11, பிழை நீக்கி எழுதுக. பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. கண்டதை கூறவே, பார்த்ததை சொல்றது. கண்டதை கூறவே உடைய சரியான சொல்லுனது கண்டதனை கூறவே. அப்போ அது 11க்கான ஆன்சர் டெல்லி. 12, பிழையற்ற தொடரை எழுதுக. புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்தக படிப்புன்றது தனித்தனியா வராது, அது எப்பவுமே சேர்ந்துதான் வரும். புத்தக படிப்பு, ஓகேவா, அது சேர்ந்து வரும். அப்போ ஏ எடுத்தோம் நம்மளுக்கு தப்பாயிடுது, சி தப்பாயிடுது. அடுத்து பாருங்க, பிஎன்டி அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்குது.
இப்போ பில பாருங்களேன், புத்தக படிப்பு தேவை. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அங்க வந்து நம்மளுக்கு ஒற்று வருது, பில இதுல ஒற்று வரல. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விதி தான். நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல, குசுடுத்து குரு பார்த்தோமா, அதாவது வன்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா ஒற்று மிகும் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? குசுடுத்து குரு வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒற்று மிகும் பார்த்தோமா. அப்ப இங்க பாருங்க, இங்க ஒற்று வருது, இங்க ஒற்று வரல, அப்போ டெல்லி தப்பு. சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல பி கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பாருங்களேன், புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டப்படிப்பு சேர்த்து கொள்ளல் வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ விகுதி வருது, ஏன்னா இவ்வு பிளஸ் ஐ தான் வந்து நம்மளுக்கு வை. அப்ப அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு ஒற்று மிகுந்து இருக்கணும்ல, வல்லினமை நம்மளுக்கு வந்திருக்கணும்ல, ஆனா வரல. ஏன் வராது அப்படின்னாக்கா, இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற 5வது விதி. அது என்னன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஐ வருது, ஐ விகுதி வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு உயிர்மை எழுத்துக்கள் அதெல்லாம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். உயிர்மை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வல்லின மெய், அதாவது புள்ளி வச்ச எழுத்து வரும், மிகும். ஆனா ஐக்கு அடுத்தது ஒரு உயிர் எழுத்து வருது. இங்க பாருங்க, ஐ விகுதிக்கு அடுத்து இங்க அத்தோடுன்னு ஒரு உயிர் எழுத்து வருதா. அப்போ ஒரு உயிர் எழுத்து வரும் பொழுது நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து, அதாவது வல்லினமை மிகாது. அப்போ ஐ விகுதி வந்து அதுக்கு அடுத்து ஒரு உயிர்மை எழுத்துக்கள் வருது அப்படின்னா வல்லினமை மிகும், புள்ளி வச்ச எழுத்து வரும். ஒரு ஐ விகுதிக்கு அடுத்தது ஒரு உயிர் எழுத்து வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து வராது. சிம்பிளா இப்ப ஞாபகத்துல வச்சுங்க. இந்த கலை சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை, ஆனா இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகத்துல வச்சுங்க. இதுதான் 5வது விதி. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, பட்டறிவை ஐ பார்த்தோமா, இங்க பாருங்க சே ஒரு உயிர்மை நம்மளுக்கு வருதா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒற்று மிகுதா. புரியுதா உங்களுக்கு? அப்போ சேர்த்து கொள்ளல் வேண்டும், பி தான் கரெக்ட். எக்ஸாம்ல மேஜரா உங்களுக்கு வராது இந்த சந்திப்பழையில இந்த 5 தான் வரும், மேஜரா வரும். ஓகேவா? நல்லா டீட்டெயிலா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்று கூறி மதுரைக்கு செல்வேன் என்றால் இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. இது எவ்வகை தொடர்னு கேக்குறாங்க. தேன்மொழி டைரக்டா பொன்னிக்கிட்ட சொல்றா, நான் நாளைக்கு மதுரைக்கு போவேன்னு சொல்றா. அப்ப அது என்னது, ஒரு நேர்கூற்று. ஓகேவா? 13க்கான ஆன்சர் என்னது, ஏ. அடுத்து 14, தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இவர் என்ன சொல்றாருன்னா 3 ஆப்ஜெக்ட் உள்ள வந்துருது. ஒண்ணு என்னது, தாய்மொழி, ஆசிரியர், மாணவர். இப்போ தாய்மொழிய உயிரா போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார் அப்படின்றது ஒரு அயர்கூற்று. சரியா? அடுத்தது 15, ரெஃப்ரிஜரேட்டர். இது வந்து புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டியாம். குளிர்பதன பெட்டி கிடையாது, அது என்னது, குளிரூட்டும் பெட்டி, குளிர்சாதன பெட்டி கிடையாது. நம்ம எல்லாமே குளிர்சாதன பெட்டின்னு போட்டிருப்பீங்க, ஆனா புக்கில் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க, குளிரூட்டும் பெட்டி தானா ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னாக்கா. 15க்கு பாம்பே. அடுத்து 16, செக்கு அப்படின்னா காசோலை, ஃபைல் அப்படின்னா கோப்பு. இந்த இடம் தப்பு நீங்க, விசாவுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும்.
ஸோ விசான்றது என்னது? ஒரு நுழைவு இசைவு. விசான்றது நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்றது கடவுச்சீட்டு. ஓகேவா? பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு. நுழைவு இசைவு தான் விசா. 16க்கான ஆன்சர் 4, 3, 2, 1 ஏ ஆன்சர். 17 ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள். சில நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்பீங்களா? ரிட்ஸ்ன்னு என்னது? சட்ட நுணுக்கங்கள் கிடையாது, சட்ட செயல்கள் கிடையாது, சட்ட ஆவணங்கள். ஸோ ரிட்ஸ் என்பது டைரக்டா படிச்சுக்கணும், சட்ட ஆவணங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆர்டிகல் 32லையும் 226லையும் படிப்பீங்கள்ல, ரிட் மனுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். 17க்கு சி. 18 ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். கைபேசினா செல்போனு. ஓகேவா? செல்போன் இல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் போன்னா என்னது? திறன் பேசி. ஸ்மார்ட் போன்னா திறன் பேசி. ஓகேவா? 18க்கான ஆன்சர் என்னது? சி. அடுத்து 19 ஏஸ்தட்டிக் அப்படின்னா ஒரு பில்டிங்கை பார்த்து சொல்லுவாங்கல்ல, இல்லை நேச்சரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு அப்படின்வாங்கல்ல. அதாவது ஏஸ்தட்டிக்கோட மீனிங் என்னன்னா, ரொம்ப வனப்பாக இருந்துச்சு, இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது அப்படின்வாங்க. இயற்கை வனப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ஹோம், கிரீன் ரூம்ஸ், பாசறை. ஓகேவா? அதாவது பசுமை கூட்டல் அறை, அவ்வளோதான். பாசறை. எக்ஸ்ப்ளோரர் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். அப்போ ஆன்சர் வந்து சி. 2, 3, 1, 4. அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி அலுவலகம். இன்கம்னா வருமானம், டேக்ஸ் வரி, அலுவலகம்னா ஆஃபீஸு, வருமான வரி அலுவலகம். 20க்கான ஆன்சர் என்னது? சி. சாரி, பாம்பே. 20க்கு பாம்பே. 21 ஜெராக்ஸ். நம்மளுக்கே தெரியும், ஒலி நகல். ஜெராக்ஸ்னா ஒலி நகல். 21க்கு ஏ. அடுத்து 22 வவல்ஸ். வவல்ஸ்ன்றது வந்து ஆங்கிலத்தில் இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னுவாங்க. கான்சனன்ட்ன்றது வவல்ஸ் இல்லாத எழுத்துக்கள். இந்த ஏஇஐஓயு தான் வவல்ஸ். கான்சனன்ட்ன்றது ஏஇஐஓயு இல்லாத எழுத்துக்கள் தான் கான்சனன்ட். ஓகேவா? அப்போ அது மெய் எழுத்துக்கள். ஹோமோகிராஃப். ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஹோமோனா என்னது? ஒரே மாதிரி. அப்போ ஒப்பெழுத்துக்கள், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், ஒப்பெழுத்துக்கள். அப்புறம் மோனோலிங்குவல். மோனோலிங்குவல்னா, மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். மோனோனா என்னது? ஒன்று. சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ மோனோ லிங்குவல்னா ஒரு மொழி அப்படின்னு அர்த்தம். ஒரு மொழி. அப்ப ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 3, 1, 4, 2. 22க்கு டெல்லி. அடுத்து 23 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சரியான பொருள் சொல்லுன்றாங்க. இங்க விலை ரெண்டுத்துக்குமே வேற வேற இருக்குது. விலை இந்த விலைன்னு என்னது? பொருளுடைய மதிப்பு. விலைனா உண்டாக்குதல். ஆன்சர் என்னது? பாம்பே. 23க்கு பாம்பே. அடுத்து 24 பொருந்தாததை கண்டறி. பொருந்தாததை கண்டறி. தண்ணீர் தொட்டி இதான் வந்து பொருந்தாது. ஏன்னா மீதி 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிக்குள்ள வந்துருது. மீதி தண்ணி தொட்டி வந்து டிஃப்ரெண்ட், அதான் பொருந்தாதது. 24க்கு பி ஆன்சர். அடுத்து 25 ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். 3 சுழி இன்னும் வந்துச்சுன்னா உணவுன்னு அர்த்தம். இந்த ஊன் அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஊன்னா உணவு, 3 சுழி இன்னும் வந்தா உணவு, 2 சுழி இன்னும் வந்தா இறைச்சின்னு அர்த்தம். அப்புறம் 26
ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி. இந்த ரீ வந்துச்சு அப்படின்னாக்கா யானை. யானைனா கரி. அது கருமையும் மென்ஷன் பண்ணுதுதான். இந்த இடத்துல கரின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா காய்கறி தான் வந்துடும். அப்ப ஆன்சர் என்னது? 26க்கு டெல்லி. அடுத்து 27. குறில் நெறில் வேறுபாடு அறிந்து வேறுபாடு உணர்ந்து குறில் நெடில் வேறுபாடுணர்ந்து பொருள் அறிக. அரு ஆறு. அரு ஆறு. இதுல ஆறு அப்படின்னா ஓர் எண்ணும் வரும், நதியும் வரும். சரியா? அரு அப்படின்னா வெட்டுதல். வெட்டுதல், அறுத்தல் நம்ம அதை சொல்லலாம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே வர்றது எங்க? வெட்டுதல். ஆறுனா நதி. ஆறுனா ஓர் எண்ணுன்றதும் கரெக்ட் தானே. இந்த இடத்துல தப்பு இருக்குல்ல. சரியா? அப்போ அரு அப்படின்னா வெட்டுதல், இந்த பக்கம் ஆறுனா நதி. 27க்கான ஆன்சர் சி. அடுத்து 28. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரை அப்படின்னு இருக்கா. அரைனா அது பாதினா. ஓகேவா? அரைனா அரைதல். 28க்கான ஆன்சர் பாம்பே. 29. கான். கான் கான் 2 சுழி 3 சுழின்னு. ஓகேவா? அதாவது இந்த கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். இந்த கான்னா பார்த்தல் அந்த மாதிரி. பார்த்தல் அந்த மாதிரி. அப்போ காட்டிற்கு சென்று வந்தான்னா கிடையாது, தப்பு. ஒரு இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இன்னொன்னு கிடையாது. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இதுதான் கரெக்ட். பி தான் ஆன்சர். கான் அப்படின்னா 2 சொல்லின்னா காடு, 3 சொல்லின்னா பார்த்தல், காணுதல் அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் 30க்கு அரி ஹரி. அரி அரி. இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 சுழி அரி அரி. இதுல இந்த அரின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹரிஹரன். அரி திருமால். அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹரினா திருமால், அரினா அறிந்து கொள்ளுதல். ஆன்சர் 30க்கு ஏ ஆன்சர். 31. அலை அலை அழை. அலைனானது கடல் அலை. அலைனா புற்று, அழைனா கூப்பிடு. 31க்கு சி ஆன்சர். அடுத்து 32. கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல். எழுத்து வழக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசுற வழக்குன்றது நார்மல். எழுத்து வழக்குன்றது ஆக்சுவலா இருக்கிறது. காகம் கத்தும். நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கா காக்கா மாதிரி கத்துன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களே. காக்கா கத்துதா பாருன்னுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்றது வழக்கு சொல். ஆனா நார்மலா அது ஆக்சுவலா என்ன சொல்லணும்? காகம் என்பது கரையும். 32க்கு பி ஆன்சர். 33. தா அப்படின்னா தாவுதல். கா சோலை. வேனா மறை. ஏனா அம்பு. ஆன்சர் 3 1 4 2. 33க்கு பாம்பே. அடுத்து 34. மா. மானா பெரியன்னு அர்த்தம். மானா பெரிய. அப்புறம் தே. தேனா தெய்வம், கடவுள். ஞாபகத்தில் வச்சுங்க. தேனா கடவுள். சோனா மதில். சோனா மதில். 33க்கு பி ஆன்சர். 34க்கு ஏ. 35க்கு ஏ. 36க்கு சி. 36க்கு சி. அடுத்து 37. பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து. பூமி அப்படின்னா அது பொருள் தரும் ஓர் எழுத்து கூ. அதான் கூ. ஓகேவா? எக்ஸாம்பிள் கூர்ம அவதாரம் அப்படின்வாங்கல்ல. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அதாவது பூமியை வந்து அந்த கூர்ம அவதாரத்தில் தூக்குவாராம் ஒரு திருமால். அதனால தான் கூ, பூமினா கூ. பகைனா தூ, பகைனா தூ. மீமிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேலே. மீனா மேலே அப்படின்னு அர்த்தம். ஹைட் மேலே இருக்குது. 39க்கு 37க்கு டெல்லி, 38க்கு சி, 39க்கு சி, 40 ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதை நம்ம பார்த்தோம். ஏனா அது அம்பு, ஏனா அம்பு. 40க்கு சி. 41 ஓரெழுத்து ஒரு மொழி தான். நா அப்படின்னா நாக்கு. சிம்பிளா நம்ம சொல்லுவாங்கல்ல, உனக்கெல்லாம் நா கூசல அப்படின்வாங்கல்ல, நானா நாக்கு. 42 பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். பே அப்படின்னா மேகம். பேனா மேகம், கையினா ஒழுக்கம். 42க்கு ஏ, 43க்கு டெல்லி. அடுத்து 44 வந்தான் நடந்தான் எனும் வேர்ச்சொல்லை சுட்டுக. ஸோ வேர்ச்சொல்கள் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு மேல நம்ம அதை வந்து சுருக்க முடியாது. ரெண்டாவது, வேர்ச்சொல்கள் பெரும்பாலும் வேர்ச்சொல்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது கட்டளையா இருக்கும். இந்த வேர்ச்சொல்கள் இருந்துதான் நம்மளுக்கு தொழில் வினைச்சொல்கள், இணை எச்சம் எல்லாமே நம்மளுக்கு உருவாகிறது. அப்போ வந்தான் நடந்தான் என்றும் வினை முற்றுக்கு வேர்ச்சொல் என்னது, கட்டளையா இருக்கும்னு பார்த்தோமா, வா நட. அதான் வேர்ச்சொல், வா நட. 44 சி. 45 பெற்றான் வேர்ச்சொல்லு எழுதுக. பெற்றான்னா பெரு, வாங்கிக்க அப்படின்னு அர்த்தம். பெற்றான்னா பெரு. 46 எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. இதெல்லாம் பாருங்களேன், கட்டளையா இருக்கா, அடி, இரு, அரி, கட்டளை. இனிது, இது வேர்ச்சொல் கிடையாது. அப்போ இனிது தான் ஆன்சர். 46க்கு இனிது வேர்ச்சொல் அல்ல, டி ஆன்சர். 45க்கு சி, 46க்கு டெல்லி, 47 இயல்பானது. இது வேர்ச்சொல் அறிக. இயல்பு, அதுக்கு மேல நம்ம எதை சுருக்க முடியாது. சுருக்குனா மீனிங் மாறிடும். ஓகேவா? இயல்பானதுன்னு வேர்ச்சொல், இயல்புன்னு அர்த்தம். கல், கல் அப்படின்னா கற்றல், படின்னு அர்த்தம். ஓகேவா? கல்வி கரையிலன்னு சொல்றாங்கல்ல, கல், கல்னா கற்றல். இந்த கற்பனை, அது பாத்தீங்கன்னா கல் கூட்டல் பனை, இதுதான் நம்மளுக்கு கற்பனையா மாறுது. கண்டான், கண்டான்னா கான் அப்படின்னு அர்த்தம். கண்டான்னா கான் அப்படின்னு அர்த்தம். 48க்கு ஏ, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 49 வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன், மகிழ்வித்தனன்னா மகிழ்னு அர்த்தம். மகிழ்வித்தனன்னா மகிழ், மகிழ்னு அர்த்தம். ஓகேவா? அதோட வேர்ச்சொல்னது மகிழ். அடுத்து 50 சென்றான் கட்டளை என்னது, வேர்ச்சொல் கேக்குறாங்களா, செல். சென்றான் செல். 50க்கு 47க்கு பாம்பே, 48க்கு ஏ, 49க்கு பாம்பே, 50க்கு டெல்லி. அடுத்து 51 வேர்ச்சொல் காண்க. ஞாலம், ஞால், ஞாலம்னா உலகம், ஞால் அப்படின்னாலும் உலகம் தான். அப்புறம் நொந்தான், நோ அப்படின்னு அர்த்தம். நொந்தான்னா நோ, நோ நொந்து அப்படின்வாங்கல்ல, நொந்து நோ. 52க்கு 51க்கு சி, 52க்கு ஏ. அப்புறம் 53 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கார் பருவத்தில் இந்த பரு வரக்கூடாது, அப்போ பி தப்பு. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. ஓகேவா? இது வந்து ஒலி வேறுபாடு தான். நீங்க வந்து அந்த சந்திப்பிழையெல்லாம் இங்க பார்க்க தேவையில்ல. ஒரே மாதிரி வேர்டிங், ஒரே மாதிரி உச்சரிப்பு வரும், ஆனா பொருள் வந்து மாறுது எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இங்க நம்ம என்ன பார்த்தோம், கார் பருவத்தில்னு பார்த்தோமா, அப்போ இந்த பரு வராது, அப்போ இது தப்புன்னு பார்த்துட்டோமா, அப்போ பி வராது.
அடுத்து பாருங்க, கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததும், இங்க பாருங்க என்ன விலை வருது, வரக்கூடாதா? அப்போ டி தப்பு. விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இங்க என்ன ரை போட்டிருக்காங்க பாருங்க, நாய் குறைத்தல் அது வருமா? அந்த ரை தானே வரும். அப்ப ஆன்சர் என்னது? 53க்கு ஏ ஆன்சர். 54 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. சூல் சூல் சூல். இந்த சூல் அப்படின்னாக்கா கர்ப்பம்னு அர்த்தம். ஓகேவா? சூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரங்கள்ல அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூல்னது கர்ப்பம். சரியா? அப்போ பிடி உங்களுக்கு கிடையாது. சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி. சூள் உரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சபதம் போடுறது. சூள் உரைக்கிறது அப்படின்னா சபதம் போடுறது. ஆன்சர் என்ன? இங்க சி ஆன்சர். 54க்கு சி. அப்புறம் 55 டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. டப்பிங் டைரக்டர். டப்பிங் டைரக்டர்னா டப்பிங்னா என்னது? ஒரு ஊமை படம் போய்கிட்டே இருக்கும், பின்னாடி ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, அதான் டப்பிங் சொல்லுவாங்களா? அதான் வந்து இந்த ஒலி சேர்க்கை இயக்குனர். ஓகேவா? நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒலின்றது சவுண்டு, இந்த ஒலின்றது லைட்டு. ஓகேவா? ஸோ ஒலி சேர்க்கை இயக்குனர். 55க்கு சி ஆன்சர். 56 மைட் இஸ் ரைட். மைட் இஸ் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டுன்றது வந்து நல்ல ஒரு வலிமையானவன் அப்படின்னு அர்த்தம். அவன் பண்றது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம். வல்லான் வகுத்தது இந்த இடத்துல இந்த வாய்க்கால்னு வருமானு தெரியல, ஆனா வல்லான் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? வல்லான் வகுத்தது சரி. ஓகேவா? 56க்கு பாம்பே. 57 சந்தி பிழையற்ற தொடரை நீக்குக. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், உணவு உடை அடிப்படை. இப்ப நம்ம இங்க பார்த்தோமா, அடிப்படை இட்டு பிளஸ் கூட்டல் ஐ. இங்க நம்மளுக்கு உயிர்மெய் வருதா? அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஒற்று வரணுமா? அப்ப ஏ தப்பு. இங்க ஒற்று வருது, தெரியுதா உங்களுக்கு? தேவை, அதாவது உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை இப்ப இந்த இடத்துல பாருங்க, இத்து வந்திருக்கணும். அந்த தேவையை இங்க இத்து வந்திருக்கணும், ஆனா இத்து வரல. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இதுவும் தப்புன்னு பார்த்துட்டோமா? அதாவது பார்த்தீங்கன்னா உணவு உடை அடிப்படை தேவை, உணவு உடை இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? புத்தக சாலைக்கு அப்படின்றாங்க. புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். இது பார்த்தோமா? அந்த வல்லினம் வன்தொடர் குட்டையில் பார்த்தோமா? ஸோ 57க்கு சி ஆன்சர். நம்ம பார்த்தது எல்லாமே. அப்புறம் 58 கடுகை துளைத்து 7 கடல் பூட்டி குறுக்கு தரித்த குரல். இது வந்து ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. கடுகை துளைத்து, கடுகை ஐ வருதா, இத்து வருதா? இது கரெக்டு. துளைத்து 7 கடலை பூட்டி ஐ வருதா? குறுக தரித்த குரல். சரியா? 58க்கு டெல்லி ஆன்சர். அப்புறம் 59 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. என் தங்கை பரிசு பெற்றான். இப்ப இதுல பாருங்க, தப்பு. பெற்றால் தானே வந்திருக்கணும். இங்க பால் வழுவு இருக்கா நம்மளுக்கு? அடுத்து பாருங்க, என் தங்கை பரிசு பெற்றன. இது வந்து உயர்திணை தானே. ஒரு தங்கை என்பது உயர்திணை, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? பெற்றன அக்ரிணையை சொல்ற மாதிரி சொன்னாங்களா? அப்புறம் என் தங்கை பரிசு பெற்றது,
இதுவும் அக்ரிநேஷ் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்போ என் தங்கை பரிசு பெற்றால், அதுதான் கரெக்ட். ஓகேவா? 59க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 60. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது. ஓகேவா? யானையின் கண் சிறியது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கண் சிறியதுன்றது வந்துட்டு இது சரிதான். ஓகே, ஆனா யானைக்கு நம்மளுக்கு கண்கள் தானே இருக்கு. அப்ப யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண்கள் சிறியன. ஓகேவா? 60க்கான ஆன்சர் சி ஆன்சர். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒருமை ஒருமை அப்படின்னாக்கா சிறியதுன்னு வரணும். பன்மைன்னு வந்துச்சுன்னா சிறியனன்னு வரணும். ஏவும் வந்து ஒரு வகையில கரெக்டு தான். ஆனா யானைக்கு நம்மளுக்கு கண்கள் தானே இருக்கு. பாத்தீங்கன்னா சி வந்து ஆன்சர். 61 வழுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலக்காணி அப்படின்னு நம்ம சொல்றோமா, அதுக்கு பேர் என்ன? தலை அணை. தலை அணை. ஓகேவா? தலகாணின்றது தலை அணை. ஸோ இதோட நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அந்த டெஸ்ட்டோட 4th டெஸ்ட்டோட டிஸ்கஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.